Mustang back in stock. Last time launch பண்ணப்போ வெறும் 48 மணி நேரத்துல ரெண்டுமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிருக்காங்க. Boult Mustang Collaborationல இது லிமிடெட் எடிஷன். ரெண்டு கலர்ஸ்ல வருது. அவங்களுடைய பாப்புலர் Mustang yellow color stripe design S Mustang Torq, இன்னொன்னு சில்வர் கலர். பாக்ஸ் உள்ள Boult Mustang Collaboration இல்லையா, அதை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதோட எல்லாருடைய ஃபேவரட் மஸ்டாங் கார் ஸ்டிக்கர்ஸ் உள்ள இருக்கு. இது கூடவே யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் இயர்பட்ஸ் இருக்கு. வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மஸ்டாங் கார் டிசைன்லேயே வந்து இயர்பட்ஸ் போட் கொண்டு வந்திருக்காங்க. மஸ்டாங் கார்ல இருக்கிற மாதிரி ஸ்ட்ரைப், போனி லோகோ, 302 ரேசிங் கார் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெட்லைட் மாதிரியே ரெண்டு போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போல்ட் அண்ட் மஸ்டாங் கொலாபரேஷன் இல்லையா, ஸோ அவங்களுடைய லோகோ நேம்ஸ் இங்க மேல பிரிண்ட் ஆயிருக்கு. டிசைன் எவ்வளவு அசத்தலா இருக்குன்னா, ஒரு மஸ்டாங் காரையே வந்து நம்ம பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போற அளவுக்கு கியூட்டா இருக்கு. சில்வர் கலர்லயும் காம்பினேஷனோட பிளாக் ஸ்ட்ரைப்ஸ், போனி லோகோ, அதுக்கப்புறம் 302 இதுலயும் வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அகைன் லோகோ ஃப்ரண்ட்ல இருக்கு. போல்ட் அண்ட் மஸ்டாங் பார்க்கறதுக்கு ஸ்லீக், ரேசிங், ஸ்போர்ட்டிவ் டிசைன் அந்த மாதிரி இருக்கு. ஸோ மஸ்டாங் டார்க் சில்வர் கலர் ரெண்டுமே வந்து லிமிடெட் எடிஷன். இப்போ மறுபடியும் ஸ்டாக்ல இருக்கு. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனெக்டிவிட்டி லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4 வருது. ரொம்பவே குவிக்கா கனெக்ட் ஆயிடுது. பிளிங்க் அண்ட் பேர் தான். ஓப்பன் பண்ண உடனே ஆப்போட கனெக்ட் ஆயிடும். பேர் பண்ணதுக்கு அப்புறம் இயர்பட்ஸ் காதுல மாட்டின உடனே இன்ஜின் ரோரிங் சவுண்ட் மாதிரி உங்களுக்கு கேக்குது. அதுவும் வித்தியாசமா இருக்கு. டியூரபிலிட்டி, ஐபி எக்ஸ்பைரி ரேட்டிங் இருக்கிறதுனால ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்வெட் ஆனாலும் சரி, இல்லைன்னா வந்து லேசா தண்ணி பட்டாலும் எதுவுமே ஆகாது. இயர்பட்ஸ், குவாட் மைக் ரெண்டு இதுலயும் நீங்க பார்க்கலாம். ரெண்டு மைக் கொடுத்துருக்காங்க. அதோட ENC, அதாவது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன், போல்ட்டுடைய ஜென் மோட் இருக்கிறதுனால கால்ஸ் பேசும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேன்சல் ஆகி வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா கால்ஸ் பேச முடியும். அதோட பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா இதுல 13mm டிரைவர்ஸோட ஏசி, SBC, கோடெக் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட போல்ட் அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுடைய பூமெக்ஸ் டெக்னாலஜி இதுலயும் இருக்கு. பேஸ் ரொம்பவே டீப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, பேஸ், ட்ரெபிள், வால்யூம் எல்லாமே நீங்க ஆப்ல கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அதோட கேம் விளையாடுறீங்க அப்படின்னா ரொம்பவே லோ லேட்டன்சி தான். வெறும் 45 ms தான். அதனால லேக் இல்லாம நீங்க கேம் விளையாட முடியும். டச் கண்ட்ரோல்ஸ்மே ஃபிங்கர் டிப்ல வந்து நீங்க பாட்டு கேட்கணும்னாலும் சரி, இல்ல இமீடியட்டா கால் அட்டென்ட் பண்ணணும், நீங்க ஸ்விட்ச் பண்ணணும்னா டேப் பண்ணி ஈஸியா மாறிக்கலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். பேட்டரியும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. 60 மணி நேரம் பிளே டைம் இருக்கு. அதோட போல்ட்டுடைய லைட்னிங் ஃபாஸ்ட் சார்ஜஸ் டைப் சில வந்து நீங்க 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்கன்னா 120 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு பிளே டைம் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நீங்க கனெக்ட் பண்ணணும். ஸோ போல்ட் மஸ்டாங் யாருக்கெல்லாம் ஒரு ரஃப், ஸ்போர்ட்டிவ், ரேசிங் பிடிக்குமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏரோ டைனமிக் டிசைன்ல மறுபடியும் இப்போ ரீஸ்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்களுக்கு லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க செக் பண்ணலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.